நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிருஷ்ணவேணி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2017-2018 ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு தமிழக அரசின் இலவச மடிக்கணினி கொடுக்கவில்லை என கூறி மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி தலைமை செயலகத்தை முற்றுகையிட சென்ற இந்தியா கூட்டணி கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சென்னை ராயபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவியை பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட விசாரணை கைதி காவல் நிலையத்தில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைத்து கழுத்தில் கிழித்துக் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதில் லேசான காயம் ஏற்பட்ட கைதியை சிகிச்சை அளித்து நீதிமன்ற காவலுக்கு கொண்டு சென்றுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்து முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ரயிலில் அடிபட்டு தண்டவாளத்தில் 50 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற செங்கல்பட்டு ரயில்வே காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உறவினர் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை முன்பு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததன் பேரில் உடலை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப் பணிகள் சார்பில் ஒருநாள் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டம் செக்கானூரணியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதுரை திமுக தெற்கு பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன், முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மக்களை ஏமாற்றி வருவதுடன் சமுதாய மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்த உண்ணாவிரத போராட்டம் என நாடகமாடி வருவதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் திருப்புளியங்குடியில் புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் பூவை மூர்த்தியின் 22வது நினைவு நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஜவஹர் மைதானத்தில் அனைத்து மோட்டார் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணத்தை கண்டித்தும் மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள குற்றவியல் நடைமுறை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.